அமீரக வாழ் தமிழ் வாசகர்கள் அனைவருக்கும் வணக்கம். நமது சிந்தனை விருந்தகம் புத்தக விற்பனை மற்றும் பதிப்பகம் சர்வதேச சார்ஜா உலக புத்தக கண்காட்சியில் 2ஆம் ஆண்டாக நாம் அங்கே அரங்கம் அமைத்துள்ளோம். அமீரகத்தில் வாழ்கின்ற தமிழர்கள் அனைவரையும் அந்த புத்தக கண்காட்சிக்கு அன்போடு அழைக்கிறோம். நமது அரங்கம் எங்களது பாதை நம்பர் 7, அரங்கத்துடைய எண் ZC6 என்ற அரங்கத்திலே நம்ம சிந்தனை விருந்தகம் சார்பாக தமிழ் தேசியம், தமிழர்களின் வரலாறு, கவிதைகள், கட்டுரைகள், தமிழகத்தில் முன்னணி எழுத்தாளர்களுடைய அனைத்து விதமான படைப்புகள், உலகத்தின் தலைசிறந்த மொழிபெயர்ப்புகள் மற்றும் சுய முன்னேற்றம், தமிழர்களுடைய வாழ்வியல், பழமொழி மற்றும் மருத்துவம் சார்ந்த அனைத்து விதமான புத்தகங்களும் நாம் இங்கே காட்சிப்படுத்தியுள்ளோம். அமீரகத்தில் வாழ்கின்ற தமிழ் உறவுகளை அன்போடு அழைக்கின்றோம். நவம்பர் 6ஆம் தேதி தொடங்கி நடந்து கொண்டிருக்கின்ற இந்த புத்தக கண்காட்சி நவம்பர் மாதம் 17ஆம் தேதி வரை நடைபெறுகிறது. உங்கள் அனைவரையும் அன்போடு அழைக்கிறோம். நீங்கள் புத்தகங்களை வந்து பாருங்கள். உலகத்தினுடைய தலைசிறந்த புத்தகங்களை நாம் அங்கே காட்சிப்படுத்தியுள்ளோம். அனைவரும் வருக. சிந்தனை விருந்தகம் அரங்கு எண் ZC6 பாதை நம்பர் 7 சார்ஜா உலக புத்தக அரங்கத்திலே உங்களுக்காக காத்திருக்கிறோம். நன்றி, வணக்கம். Nemathi Property Management. Contact 7667008999. MRL Realty's Nature's Enclave Coastal Heaven theme-based resort villa plots ECR. மாதம் 10,000 வரை assured rental income. Lifetime free stay at resort. 30க்கும் மேற்பட்ட வசதிகளுடன். Call 9962888888. எழுச்சியோடும் மகிழ்ச்சியோடும் நடைபெற்று கொண்டிருக்கிற தமிழக அரசு தமிழகத்தில் வாழுகிற சிறுபான்மை முஸ்லிம் சமூக மக்களுக்கு கல்வி வேலை வாய்ப்பில் 3.5% இடஒதுக்கீட்டில் இருந்து 7% இடஒதுக்கீட்டை உயர்த்தி வழங்கிடு, அதிகாரப்பூர்வமாக விடுதலை செய்யப்படாத தமிழக முஸ்லிம் ஆயுள் சிறைவாசிகளை 26 பேரை உடனடியாக விடுதலை செய்திடு என்கிற இருவரும் கோரிக்கைகளை வலியுறுத்தி இன்றைய தினம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிற இந்த மாபெரும் தலைநகரில் பேரணி என்கிற இந்த பேரணி நிகழ்விற்கு வருகை தந்திருக்கிற அனைவரையும் வருக வருகவென வரவேற்று அமர்ந்திருக்கிற SDPI கட்சியினுடைய மாநில பொதுச் செயலாளர் பாசத்திற்குரிய அன்பு சகோதரர் நிஜாம் முஹைதீன் அவர்களே, இந்த மாபெரும் பேரணியினை கொடியசைத்து துவக்கி வைத்திருக்கிற SDPI கட்சியினுடைய மாநில செயலாளர் பாசத்திற்கும் அன்பிற்கும் உரிய அன்பு அண்ணாச்சி ரத்தினம் அவர்களே, ஆரம்பமாக துவக்க உரையாற்றி அமர்ந்திருக்கிற கட்சியினுடைய மாநில பொதுச் செயலாளர் அண்ணன் ஆசா உமர் ஃபாரூக் அவர்களே, இந்த நிகழ்விலே கோரிக்கை உரையாற்றி அமர்ந்திருக்கிற மாநில பொதுச் செயலாளர் அகமது நபவி அவர்களே, மாநில செயலாளர்கள் அன்பு சகோதரர் அபுபக்கர் சித்திக் அவர்களே, அன்பு சகோதரி நஜ்மா பேகம் அவர்களே, இந்த மாபெரும் நிகழ்விலே இந்த நிகழ்வை மிகச்சிறப்பாக தொகுத்து வழங்கிக் கொண்டிருக்கிற மாநில பொதுச் செயலாளர் ஹாஜி அமீர் ஹம்சா அவர்களே, இந்த நிகழ்வில முன்னிலை வகித்துக் கொண்டிருக்கிற பாசத்திற்குரிய மாநில செயற்குழுவினுடைய உறுப்பினர்கள் அன்பு சகோதரர் ஷஃபீக் அகமது அவர்களே, மண்டல தலைவரும் மாநில செயற்குழு உறுப்பினருமான முகமது ரஷீத் அவர்களே, மாநில செயற்குழு உறுப்பினர்கள் அஸ்கர் அலி அவர்களே, ஃபயாஸ் அவர்களே, அம்ஜத் பாஷா அவர்களே, சுல்ஃபி அவர்களே, முஜிபுர் ரஹ்மான் அவர்களே, அன்பு சகோதரர் ரஃபீக் அவர்களே, அபு தாகிர் அவர்களே, ஃபுரோஜ் அவர்களே, இந்த நிகழ்வில் தீர்மானம் வாசித்து அமர்ந்திருக்கிற மண்டலத்தினுடைய செயலாளர் அன்பு சகோதரர் முகமது இஸ்மாயில் அவர்களே, மாநில செயற்குழுவினுடைய உறுப்பினர் அன்பு சகோதரர் ரவிச்சந்திரன் அவர்களே, சென்னை மண்டலத்தினுடைய மாவட்ட தலைவர்கள் அன்பு சகோதரர் ஜுனைத் அன்சாரி அவர்களே, சலீம் ஜாஃபர் அவர்களே, பூட்டோ மைதீன் அவர்களே, சீனி முகமது அவர்களே, அப்துல் ரசாக் அவர்களே, முகமது பிலால் அவர்களே, சையது அகமது அவர்களே, வழக்கறிஞர் நௌஃபல் அவர்களே, RMK மாலிக் அவர்களே, ஜுபைர் அலி அவர்களே மற்றும் ஜாஃபர் ஷரீப் அவர்களே, இந்த நிகழ்வில் மிகச்சிறப்பான முறையில் பேரணி துவங்கியதிலிருந்து இதுவரை ஏறத்தாழ 3 மணி நேரத்திற்கும் அதிகமாக பேரணியிலும் கலந்து கொண்டு இந்த நிகழ்வில் சிறப்புரையாற்றி அமர்ந்திருக்கிற பெருமதிப்பிற்குரிய அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அமைப்பு செயலாளர்
முன்னாள் அமைச்சர் பாசத்திற்குரிய அன்பு அண்ணன் ஜெயக்குமார் அவர்களே, நமது சட்டமன்றத்தினுடைய உறுப்பினரும் தமிழக வாழ்வுரிமை கட்சியினுடைய தலைவருமான அன்பு தோழர் வேல்முருகன் அவர்களே, நமது போராட்டத்தில் அனைத்தும் தோளோடு தோள் நின்று கொண்டிருக்கிற பாசத்திற்குரிய அன்பு தோழர் மே 17 இயக்கத்தினுடைய ஒருங்கிணைப்பாளர் தோழர் திருமுருகன் காந்தி அவர்களே, தமிழ் தேசிய விடுதலை இயக்கத்தினுடைய பொதுச் செயலாளர் தோழர் தியாகு அவர்களே, உயர் நீதிமன்றத்தினுடைய வழக்கறிஞர் பாசத்திற்குரிய அன்பு சார் வழக்கறிஞர் பவானி மோகன் அவர்களே, ஜோதிமலை இறைப்பணி திருக்கூடத்தினுடைய நிறுவனர் பெருமதிப்பிற்குரிய அடிகளார் தவத்திரு திருவடிக்குடில் அடிகளார் அவர்களே, பாசத்திற்குரிய எனது அன்பு சகோதரி அனைத்து அரசியல் மக்கள் கட்சியினுடைய நிறுவனர் அன்பு சகோதரி அன்பு தங்கை ராஜேஸ்வரி பிரியா அவர்களே, நிறைவாக வருகை தந்திருக்கிற அனைவருக்கும் நன்றி நவிழ்வதற்காக காத்து கொண்டிருக்கிற மாநில செயலாளரும் மண்டலத்தினுடைய தலைவருமான அன்பு சகோதரர் AK கரீம் அவர்களே, எத்தகையதொரு தடைகளையும் உடைத்து தடை வெல்வதற்கென்று புறப்பட்டிருக்கிற சென்னை நகரத்தை திணறடித்துக் கொண்டிருக்கிற எனது ஆற்றல் மிகுந்த SDPI கட்சியினுடைய எனது உயிருக்கும் உயிரான அன்பு உறவுகளே, சகோதரர்களே, சகோதரிகளே, இந்த நல்ல தருணத்திலே எல்லாம் வல்ல இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் இங்கே கூடியிருக்கிற நம் அனைவரின் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக என்று நான் பிரார்த்தனை செய்து என்னுடைய உரையினை நேரத்தினுடைய அருமை கருதி மிகச் சுருக்கமாக உரையாற்றுவதற்கு நான் ஆசைப்படுகிறேன். அன்பார்ந்த அன்பு சொந்தங்களே, இருவரும் கோரிக்கைகளுக்காக இன்றைய நவம்பர் 16, 2024 வருடம் SDPI கட்சி சென்னை மாநகரத்திலே 3வது இடஒதுக்கீட்டு யுத்தத்திற்கான நாள் குறித்து இன்றைய தினம் வங்கக்கடலினுடைய கடல் அலையிலே கரையிலே இன்றைக்கு ஒரு மாபெரும் போராட்டத்தை இன்றைக்கு நாம் துவங்கி இருக்கிறோம். இன்றைக்கு துவங்கப்பட்டிருக்கிற இந்த போராட்டம் வரவிருக்கிற தேர்தலுக்கு உள்ளாக தமிழகத்திலே வாழுகிற சிறுபான்மை முஸ்லிம் சொந்தங்களுக்கு 3.5% இடஒதுக்கீடு 7% உயர்த்தி தரப்பட்டது என்கிற நற்செய்தியையும், அதுபோல முஸ்லிம் ஆயுள் சிறைவாசிகள் அதிகாரப்பூர்வமாக விடுதலை செய்யப்பட்டார்கள் என்கிற நற்செய்தி கிடைக்கும் வரை SDPI கட்சி தனது உயிரை கூட பணயம் வைத்து இந்த மாபெரும் கோரிக்கைக்காக என்றென்றும் நாம் போராடுவோம் என்பதை இந்த தருணத்தில் இறைவனை முன்னிறுத்தி சொல்லிக் கொள்வதற்கு நான் ஆசைப்படுகிறேன். அன்பிற்கினிய அன்பு சொந்தங்களே, எனக்கு முன்பாக பேசி காட்டிய அத்தனை தோழர்களும் ஒரு விஷயத்தை சுட்டிக்காட்டினார்கள். தமிழகத்திலே அரசு ஊழியர்களுடைய சங்கத்தின் சார்பிலே தரப்பட்டிருக்கிற ஒரு அறிக்கையிலே எதிர்கட்சி தலைவராக இருக்கும் பொழுது மட்டும்தான் தமிழகத்துடைய முதல்வர் அண்ணன் ஸ்டாலின் அவர்களுக்கு மக்களின் மீது, அரசு ஊழியர்களின் மீது ஆசை வருகிறது, மரியாதை வருகிறது. என்றைக்கு அவர் எதிர்கட்சியில் இருந்து அவர் ஆளுங்கட்சியாக மாறிவிடுகிறாரோ அன்றைக்கு அத்தனை வாக்குறுதிகளையும் காற்றில் பறக்க விட்டு விடுகிறார் என்று சொல்லி ஒரு அறிக்கையை தந்திருக்கிறார்கள். இங்கே கூட்டத்தில் பேசிய அத்தனை பேரும் உங்களுக்கு நாங்கள் எதிர்கட்சி தலைவராக வரவிருக்கிற சட்டமன்ற தேர்தலில் உங்களுக்கு நாங்கள் அதனை பரிசாக அளிக்க காத்திருக்கிறோம் என்பதாக சொல்லி தந்தார்கள். உண்மையிலேயே எதிர்கட்சி தலைவராக நீங்கள் வரவிருக்கிற சட்டமன்ற தேர்தலிலே நீங்கள் தேர்ந்தெடுக்கப்படுவீர்கள் என்று முதலிலே தமிழக முதல்வருக்கு சொல்லுகிற சென்னையிலே நடைபெறுகிற ஒரு மாபெரும் மக்கள் திரள் பேரணி என்பது அது SDPI ஒருங்கிணைத்திருக்கிற இந்த பேரணியாகத்தான் இருக்கும் என்பதாக நான் கருதுகிறேன். அப்படி அவர்கள் எதிர்கட்சி தலைவராக மாற வேண்டும் என்று சொன்னால் பொதுவாக வரலாற்றை படித்தவர்களுக்கு தெரியும், எந்த ஒரு ஆளும் கட்சியும் மக்களுடைய போராட்டத்தினால் மட்டும் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டதில்லை. அதுவும் நடந்திருக்கிறது. ஆனால் அதனை சதவீத அடிப்படையில் பார்த்தால் தனக்குத்தானே தலையில் மண்ணை அள்ளி போட்டதுதான் ஆட்சி மாற்றத்திற்கு மிக முக்கியமான காரணமாக இருக்கும். இன்றைக்கு ஒன்றிய அரசை பார்த்து இன்றைக்கு தமிழகத்தில் இருக்கிற திராவிட முன்னேற்ற கழகம், தமிழகத்துடைய முதல்வர் உள்ளிட்ட அத்தனை பேரும் பலவிதமான கேள்விகளை ஒன்றிய அரசை நோக்கி எழுப்புகிறார்கள். அந்த கேள்விகள் எல்லாம் நியாயமானது. தமிழ்நாட்டை வஞ்சிக்கிற தமிழ்நாட்டு மக்கள் என்று சொன்னால் ஒன்றிய அரசிற்கு வேப்பங்காயாக கசக்கிறது என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை.
ஆனால் அப்படி வைக்கிற பொழுது சமீபத்தில் நடிகர் விஜய் அவர்கள் அந்த மாநாட்டிலே ஒன்றை சொல்லி காட்டினார்கள். அவர்கள் செய்வது பாசிசம் என்று சொன்னால் நீங்கள் செய்வது என்ன பாயாசமா என்று சொல்லி கேட்டார்கள். நான் அதை அப்படி சொல்வதற்கு நான் ஆசைப்படவில்லை. நாங்களும் எதிர்க்கிறோம். பாரதிய ஜனதா சங்க பரிவாரத்துடைய எதிர்ப்பு என்பது சாதாரணமானது அல்ல. அதனை மிகவும் சுருக்கமாக பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. தமிழகத்திற்கு பன்னெடுங்கால வரலாற்று பாரம்பரியம் அந்த ஒன்றிய அரசினுடைய சங்க பரிவாரத்திற்கு எதிராக அது நடத்தப்பட்டதிலே தமிழகத்திற்கு இருக்கிறது, எஸ்டிபி கட்சிக்கு இருக்கிறது, மேடையில் அமர்ந்திருக்கிற அத்தனை பேருக்கும் இருக்கிறது என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் அன்றைக்கு அந்த மாநாட்டின் வாயிலாக அவர்கள் செய்வது பாசிசம் என்றால் நீங்கள் செய்வது பாயாசமா என்று கேட்ட பொழுது எங்களுக்கும் கூட வருத்தமாக கோபமாகத்தான் இருந்தது. ஆனால் இன்றைக்கு சென்னையிலே திமுக அரசும் திமுகவுடைய காவல்துறையும் இன்றைக்கு சென்னையிலே நடத்தி கொண்டிருப்பது எதை நீங்கள் நடத்தி கொண்டிருக்கிறீர்கள்? அவர்கள் டெல்லியிலே ஜந்தர் மந்தரிலே ஒதுங்க சொல்லுகிறார்கள், நீங்கள் சென்னையிலே கூவத்தில் ஒதுங்க சொல்லுகிறீர்கள். ஃபார்முலா ரேஸ் கார் பந்தயம் என்று சொன்னால் நீங்கள் அதை சென்னை நகரத்துடைய வீதிகளிலே விடுமுறையிட்டு நீங்கள் அதை நடத்துகிறீர்கள். தோழர் தியாகு அவர்கள் சொன்னார். ஆனால் திமுக அரசிற்கு கூட அதனுடைய காதுகளில் கேட்கிற விதமாக எஸ்டிபி என்பது அல்ல, சிறுபான்மை சமூக மக்கள் நடத்துகிற போராட்டம் என்று சொன்னால் நீங்கள் கூவம் நதிக்கரையோடு ஒதுக்குகிறீர்கள் என்பது மட்டுமல்ல, ஒரு மாத காலத்திற்கு முன்பாக அனுமதி வழங்கப்பட்டு அதற்காக கடிதம் கொடுக்கப்பட்டு ஒரு மாத காலம் சென்னையினுடைய காவல்துறை கோமாவில் இருந்துவிட்டு நேற்று மாலை 4:30 மணிக்கு தான் உங்களுக்கு அனுமதி இல்லை என்று சொன்னால் நாங்கள் எவ்வாறு எடுத்துக்கொள்வது? எதையும் சட்டத்திற்கு மீறி எஸ்டிபிஐ கட்சி செய்வதில்லை. எல்லாவற்றையும் சட்டத்திற்கு உட்பட்டுதான் நாங்கள் செய்கிறோம். அனுமதியோடு இந்த போராட்டத்தை நடத்த வேண்டும் என்று நாங்கள் ஆசைப்படுகிறோம். 4:30 மணிக்கு தந்துட்டு நைட்டு 12 மணி வரைக்கும் உங்களுக்கு நிகழ்ச்சிக்கு அனுமதி இல்லை என்று சொல்லி, காலையில் அனுமதி இல்லை என்று சொல்லி தோழர் வேல்முருகன் அவர்கள் பேசிவிட்ட பின்புதான் எங்களுக்கு இந்த போராட்டத்திற்கு அனுமதி கிடைக்கிறது என்று சொன்னால் காவல்துறை தன்னுடைய உள்ளத்தில் எதை நினைத்துக் கொண்டிருக்கிறது? நீங்கள் ஜனநாயக விழுமியங்களுக்கு நீங்கள் தருகிற மரியாதை என்ற என்ன என்பதைத்தான் இந்த கூட்டத்தின் வாயிலாக நான் கேட்பதற்கு ஆசைப்படுகிறேன். அன்பிற்கினிய அன்பு சொந்தங்களே, சிறுபான்மை சமூக மக்கள் என்று இவர்களை ஒடுக்கி விடலாம், அடக்கி விடலாம், காவல்துறை அவர்களை கைது செய்து விடலாம் என்று நினைக்கிறார்கள். தமிழ்நாட்டிலே 2019, 18, 19 ஆண்டுகளிலே ஏறத்தாழ 22,000 போராட்டங்கள் நடந்தது என்று சொல்லி இந்திய வரலாற்றிலே போராட்டத்தினுடைய மணிமுகடமாக இருந்தது தமிழ்நாடு. அந்த போராட்டத்திலே மைல்கல்லாக இருந்தது எஸ்டிபி என்பதை தோழர் அவர்கள் சொன்னதை போல போராடியே பழக்கப்பட்டவர்கள். நீங்கள் கைது செய்வதாக இருந்தாலும் சரி, சிறையை நிரப்புவதாக இருந்தாலும் சரி, எங்களுக்கு எல்லாம் ஒன்றுதான் என்று சொல்லி இன்றைக்கு படை பரிவாரத்தோடு எங்களுக்கு எங்களுடைய குழந்தைகளோடு இன்றைக்கு துணிமணிகளோடு தான் இன்றைக்கு நாங்கள் போராட்டத்திற்கு நாங்கள் வந்திருக்கிறோம். என்ன காவல்துறை காலையில விழித்துக் கொண்டு அனுமதி தந்ததனால் இது சென்னை போராட்டமாக இருந்தது. இல்லை என்று சொன்னால் தமிழகம் முழுவதும் சாலைகளை மறித்து ஒரு மாபெரும் போராட்டத்தை நாங்கள் நடத்துவதற்கு தயாராக இருந்தோம். ஏன்? இடஒதுக்கீடு என்பது அது நீங்கள் எங்களுக்கு வழங்குகிற சலுகை அல்ல, மாறாக அது எங்களது பிறப்புரிமை, அவர் பர்த் ரைட்ஸ் என்று சொல்லி நாங்கள் முழங்குகின்ற காரணத்தினால் தான் இன்றைக்கு உங்களிடத்திலே நான் கோரிக்கை வைத்துக் கொண்டிருக்கிறோம். திமுக அரசு தொடர்ந்து தவறுகளையே செய்து கொண்டிருக்கிறது. திருநெல்வேலி ஏர்வாடி பேரூராட்சியிலே பேரூராட்சி நிர்வாகத்தை கண்டித்து போராட்டம் என்று எஸ்டிபி அறிவித்தால் கூட அவர்களை நூற்றுக்கணக்கான காவல் அதிகாரிகளை கொண்டு முடக்குகிறார்கள். எஸ்டிபியினுடைய பெண் கவுன்சிலர் மீது அவர்கள் கொடூரமான வழக்குகளை பதிவு செய்கிறார்கள். விமன் இந்தியா மூவ்மெண்ட் ராமநாதபுரத்திலே ஒரு போராட்டத்தை நடத்துகிறது என்று சொன்னால் அதை கண்டு அச்சப்படுகிறார்கள். தமிழ்நாட்டிலே எங்காவது போராட்டம் என்று எழுந்துவிட்டால் திமுக அரசிற்கும் திமுகவுடைய காவல்துறைக்கும் மிகப்பெரிய அச்சம் வந்து விடுகிறது என்று சொன்னால் என்ன அர்த்தம்? அரண்டவன் கண்ணுக்கு இருண்டதெல்லாம் பேய் என்று சொல்வதை போல உங்களுக்கு எல்லாவற்றையும் கண்டு பயம் வந்துவிட்டது. இந்த பயத்திற்கும் மோடி அமித்ஷா அங்கே பயந்து கொண்டு இருப்பதற்கு எந்த வித்தியாசமும் இல்லை. அவர்களும் மக்களை கண்டுதான் அஞ்சுகிறார்கள். நீங்களும் மக்களை கண்டு, மக்கள் பிரதிநிதிகளை கண்டு அஞ்சுகிறீர்கள் என்றால் என்ன வித்தியாசம் என்பதை இப்பொழுது நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டிய தேவை இருக்கிறது. 3.5% இடஒதுக்கீட்டையோ 26 முஸ்லிம் ஆயுள் சிறைவாசிகளை அதிகாரப்பூர்வமாக விடுதலை செய்து விட்டாலோ தோழர் திருமுருகன் சொல்வதை போல என்ன ஆட்சி மாற்றமா வந்துவிட போகிறது? அதிகாரிகள் எங்களிடத்திலே சொல்லுகிறார்கள்,
அதிகாரத்தினுடைய மேல்மட்டம் இதை விரும்பவில்லை என்று சொல்லுகிறார். யார் மேல்மட்டம், யார் கீழ்மட்டம்? உங்களை மேல்மட்டமாக வைத்து இன்றைக்கு அழகு பார்த்து கொண்டிருப்பவர்கள் இன்றைக்கு எனக்கு முன்பாக இருக்கிற சிறுபான்மை சமூகத்து சொந்தங்கள். எனவே எங்களது குரல்களுக்கு உரிமை தாருங்கள், நாங்கள் அழுவதற்கு உரிமை தாருங்கள் என்று நாங்கள் கேட்டு நிற்கிறோம். சச்சார் கமிஷனுடைய அறிக்கையின் அடிப்படையில் 3.5 7ஆக மாற்றித்தாருங்கள் என்று கேட்கிறோம். சச்சார் கமிஷன் என்ன சொன்னது? 3.5% இடஒதுக்கீடு தமிழ்நாட்டிலே 2007 அமல்படுத்தப்பட்ட முன்பு சச்சார் கமிட்டி இந்தியாவிலே வாழுகிற சிறுபான்மை முஸ்லிம் சமூகத்து சொந்தங்கள் தாழ்த்தப்பட்டவர்களை விட மிக மோசமாக இந்தியாவிலே வாழுகிறார்கள் என்று சொன்னது. தாழ்த்தப்பட்டவர்கள் மிக மோசமாக தாழ்த்தப்பட்டவர் சகோதரர்களை விட முஸ்லிம்கள் வாழ்கிறார்கள். அவர்களும் அப்படி வாழக்கூடாது, முஸ்லிம்களும் அப்படி வாழக்கூடாது, எல்லோருக்கும் ஒரு சமத்துவமான வாழ்க்கை வேண்டும் என்று சொல்லிதான் எஸ்டிபிஐ கட்சி இன்றைக்கு 3.5 7ஆக உயர்த்தி தாருங்கள் என்று நாங்கள் கோரிக்கை ஆர்ப்பாட்டத்தை பேரணியை நாங்கள் நடத்தி கொண்டிருக்கிறோம். இடஒதுக்கீட்டிலே என்ன சிக்கல் இருக்கிறது? 2007 நீங்கள் இந்த இடஒதுக்கீட்டை அன்றைய திமுக அரசு தந்தது. தந்த உடனேயே சில முஸ்லிம் சகோதரர்களுடைய அறிஞர்களுடைய தரப்பில் இருந்து அன்றைய முதல்வரை சந்தித்து ஒரு கோரிக்கை வைத்தார்கள். நீங்கள் தந்திருக்கிற உள் இடஒதுக்கீடு என்பது சில குளறுபடிகள் அதில் இருக்கிறது, அதிலே சில நியமனங்கள் என்ற வார்த்தைகள் வருகிறது. அதன் காரணமாக எப்படி வேண்டுமானாலும் இந்த இடஒதுக்கீடு தவறாக பயன்படுத்தப்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்று சொன்னார்கள். ஆனால் அப்பொழுது தமிழகத்துடைய முதல்வர் உடனடியாக சொன்னார், தலைமைச் செயலாளருடைய தலைமையில் இந்த இடஒதுக்கீட்டை கண்காணிக்கிற ஒரு குழுவை நாங்கள் அமைக்கிறோம் என்று சொன்னார். அந்த குழுவையும் அமைத்தார். ஆனால் அந்த குழு அன்றிலிருந்து இன்று வரை செயல்படவே இல்லை. எனவே இடஒதுக்கீட்டிலே பல்வேறு விதமான குளறுபடிகளும் சிக்கலும் இதுவரைக்கும் இருக்கிறது. எனவேதான் எஸ்டிபிஐ கட்சி வெள்ளை அறிக்கை தாருங்கள் என்று நாங்கள் சொல்லுகிறோம். நீங்கள் க்ளோஸ்டு டைப்பாக 3.5 நீங்கள் தந்திருக்கிறீர்கள், அதனை நீங்கள் ஓபன் டைப்பாக தந்தால் 30% பிற்படுத்தப்பட்ட இடஒதுக்கீட்டோடு எங்களது சிறுபான்மை சமூகத்து மாணவ மாணவிகள் தங்களது போட்டியை வாய்ப்பை அவர்கள் போட்டியிட்டு பெற முடியும் என்று நாங்கள் சொல்லுகிறோம். இதையெல்லாம் ஆளுகிற திமுக அரசு இதுவரை கண்டுகொள்ளவே இல்லை. அதன் காரணமாக எங்களது வாய்ப்புகள் தட்டி பறிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. இப்பொழுது 3.5% இடஒதுக்கீடு என்பது 2% தான் அதனை முஸ்லிம் சமூகம் இப்பொழுது அனுபவித்துக் கொண்டிருக்கிறது என்கிற புள்ளி விவரங்கள் வந்து கொண்டிருக்கிறது. எனவே இந்த மோசமான இடஒதுக்கீடு இப்பொழுது தவறாக அமல்படுத்தப்படுகிற இந்த நிலையிலிருந்து மாற வேண்டும் என்று சொன்னால் உடனடியாக இடஒதுக்கீடு வழங்கப்பட வேண்டும். அது 7% உயர்த்தி வழங்கப்பட வேண்டும். அதில் இருக்கிற குளறுபடிகள் நீக்கப்பட வேண்டும். வெள்ளை அறிக்கை தாக்கல் செய்யப்பட வேண்டும். சாதிவாரி கணக்கெடுப்பு உடனடியாக எடுக்கப்பட வேண்டும். முஸ்லிம் ஆயுள் சிறைவாசிகள் 26 பேர் உடனடியாக விடுதலை செய்யப்பட வேண்டும் என்ற கோரிக்கையை இந்த போராட்டத்தின் வாயிலாக தமிழக அரசிற்கு முன்வைத்து உடனடியாக இந்த கோரிக்கைக்காக நீங்கள் செவிசாய்க்க வேண்டும், நடைமுறைப்படுத்தி தந்திர வேண்டும் என்று சொல்லி தமிழக அரசிற்கு நாங்கள் கோரிக்கை விடுத்து, இல்லை என்றால் தமிழகம் தழுவிய அளவில் இல்லை அகில இந்திய அளவில் மாபெரும் போராட்டத்தை எஸ்டிபிஐ கட்சி முன்னெடுக்கும் என்பதை கூறி மிகச்சிறப்பான போராட்டத்தை நடத்திய எஸ்டிபிஐ கட்சியினுடைய சென்னை மண்டலத்துடைய நிர்வாகிகளுக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியினை வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி. அன்னை பர்னிச்சர்ஸ், அன்னை திருமண சீர்வரிசை பொருட்கள், டிவி, ஃபிரிட்ஜ், வாஷிங் மெஷின் உள்ளிட்ட 200க்கும் மேற்பட்ட பொருட்கள் அடங்கிய திருமண சீர்வரிசை ரூபாய் 99,000 மட்டுமே. தமிழகம் முழுவதும் இலவச டோர் டெலிவரி. தொடர்புக்கு 7550014440 9345044044.